என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன் ஆம்லெட். இது எக் இல்லாம ஒரு ஆம்லெட். அது வந்து கடலை அடைன்னும் சொல்லலாம். நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 2ம் இந்த பாத்திரத்தில போட்டு வச்சிருக்கேன். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓமத்த வந்து கொஞ்சம் வறுத்து இடிச்சு வச்சிருக்கேன். உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சோடா, குக்கிங் சோடா. இது வந்து பெருங்காயத்தூள், சீரகம், ஒரு பாதி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு டீஸ்பூன் இது சில்லி பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், கொத்தமல்லி. இதெல்லாம் கலக்கிறதுக்கு தண்ணி வேணும். இப்போ இந்த மாவோட வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா ஐட்டமையும் ஆட் பண்ணிட்டேன். கொத்தமல்லி மாத்திரம் கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஒரு தோசை கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இது நம்ம போட்டிருக்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். பார்த்தீங்கன்னா இது போதும், இந்த கன்சிஸ்டன்சி போதும். நம்ம ஆம்லெட் பண்ணும்போது ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வருவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான். இப்போ இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இது தோசை தவால ஊற்றி எடுக்கணும். இப்போ பேன் சூடாயிடுச்சு. ஸோ இதை வந்து தோசை மாதிரி ஊற்றி விட்டுடணும். இந்த மாதிரி தோசை மாதிரி இது வந்து கார குழம்பு, ரசம் சாதம் இது கூட எல்லாம் நல்லா போகும், நல்லா சாப்பிடலாம். இது கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதை வந்து மூடி போட்டு கொஞ்ச நேரம் வைக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடணும். இது வந்து நல்ல ஒரு பக்கம் குக் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு மெதுவாக திருப்பி போட்டுடலாம். இது இந்த சைடு குக் ஆனோடனே எடுத்துடலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்கு ப்ளஸ் ஹெல்த்தி சைட் டிஷ்ஷும் கூட. ஸோ அவ்வளோதான், நான் எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். ஸோ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதுதான் நம்ம கடலை அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம். இதே மாவை கொஞ்சம் திக்காக பண்ணால் போண்டா பண்ணலாம், அதுவும் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ அதே மாவை வந்து இன்னும் கொஞ்சம் கடலை மாவை ஆட் பண்ணி திக்காக்கிட்டேன், கடலை மாவும் அரிசி மாவும். ஸோ இதை வந்து போண்டாவாக கூட போடலாம் நம்ம. ஸோ ஆயில் வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் எப்படி போண்டா போடுறதுன்னு காமிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். லோ ஹீட்டில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ ஒரே மாவில் 2 ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ஒன்று கடலை அடை, இன்னொன்று கடலை மாவு போண்டா. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க் யூ.